மனுஷனால எந்த அளவுக்கு ஆக்க முடியுமோ அதே அளவுக்கு இல்ல அதை விட அதிகப்படியாவே அவனால அழிக்கவும் முடியும் அப்படின்றத நாம எல்லாருமே வந்து ஒத்துக்குவோம்னு நினைக்கிறேன். மனுஷன் வந்து இந்த உலகத்துல தோன்றதுக்கு அப்புறமே இந்த உலகத்துல உள்ள பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்து அடக்கி ஒடுக்கப்பட்டுச்சு. இன்னும் சொல்ல போனா நிறைய பெரிய பெரிய உயிரினங்கள் எல்லாமே வந்து இந்த உலகத்துல சுத்தமா அது இல்லவே இல்லை அப்படின்ற அளவுக்கு அதனுடைய சுவடே இல்லாம அழிக்கப்படவும் செஞ்சிருக்கு. ஒரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெண்களை வந்து தேவதைகளாகவும் தெய்வங்களாகவும் வழிபட்ட காலமும் இருக்கு. ஆனா அப்புறம் காலங்கள் போக 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 பெண்களை வந்து காலுக்கு கீழே போட்டு மிதிக்கக்கூடிய அளவுல உள்ள சுச்சுவேஷன்ஸும் கூட நிறைய கண்ட்ரீஸ்ல இன்னும் இருக்கு. சில கண்ட்ரீஸ்ல கடவுள் பேரை சொல்லி புனித புத்தகங்கள் பேர் சொல்லி அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கூட பெண்களை இதெல்லாம் இப்படிதான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பெண்களை மோசமா ட்ரீட் பண்ற இடங்களும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நாவல் வந்து நான் ரீசெண்டா வாசிச்சேன். காலித் ஹுசைனியோட A Thousand Splendid Stars அப்படின்ற ஒரு நாவல் தான். அந்த நாவல் டைட்டில் பார்த்தோன்னே எனக்கு வந்து அதை ரீட் பண்ணணும், கட்டாயம் வாங்கணும், அதை ரீட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அது வந்து ஒரு 15-year-old கேர்ளோட ஸ்டோரி. ஆக்சுவலா அது வாசிக்கிறப்பவே வந்து ஒரு பாதி நாவல் வாசிச்சுட்டு இருக்கிறப்பவே வந்து இட் ரியலி பிராட் மீ இன்டு டியர்ஸ். எனக்கு கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. எனக்கு அதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ண முடியல அப்படின்ற அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த கேர்ள் வந்து ஆக்சுவலா அவளுடைய வாழ்க்கை முழுக்கவுமே வந்து அவ ஒரு முறை தவறி பிறந்த ஒரு குழந்தை அப்படின்றது அவங்க அம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் குத்தி குத்தி காட்டிட்டே இருப்பாங்க. அது அவளுக்கு ஒரு பெரிய ஷேமா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து அவ 15 வயசு இருக்கிறப்ப இறந்துடுறாங்க. அவளை வந்து 15 இயர்ஸ்ல ஒரு அவளை விட 25 வயதுக்கு மேல உள்ள ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவன் வந்து அவளை திருமணத்துக்கு அப்புறம் ஹி இஸ் டேக்கிங் ஹர் டு காபூல். காபூல் கூட்டு போய் ஆப்கானிஸ்தான்ல காபூல் கூட்டு போயிடுறான். நிறைய இடங்கள்ல இப்படிலாம் வந்து சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. பெண்களை இவ்வளோ மோசமா ட்ரீட் பண்றாங்க அப்படின்றது வந்து இந்த நாவல் வந்து ஒரு ரெவலேஷன் தான், ஒரு வெளிப்பாடு தான். ஆக்சுவலா அந்த கேர்ள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவ வாழ்க்கையில அடைந்த ட்ராமாஸ், அந்த சோகமான சுச்சுவேஷன்ஸ் அதெல்லாம் அவ வந்து 15 இயர்ஸ்ல ஆரம்பிச்சு அவ ஒரு பெரிய ஒரு உமன் ஆகி ஒரு 30-35 இயர்ஸ் ஆகக்கூடிய ஒரு பெண்மணி ஆகிற வரைக்கும் அவளுடைய கஷ்டம் வந்து கொஞ்சம் கூட குறையில தொடர்ந்து கொண்டே தான் வருது. இந்த நாவல் வந்து வாசிக்கிற ஒரு கல் நெஞ்சக்காரங்களை கூட அது வந்து அழ வச்சிரும், உரிக்கிறோம். இதுக்கு நிச்சயமா நான் சொல்றேன், அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டச்சிங்கா இருந்தது. இது வந்து ஒரு ட்ராஜடி தானே, இதை எதுக்கு வாசிக்கணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா யூஆர் லூசிங் சம்திங். ஏன்னா எனக்கு ட்ராஜடிஸ் பிடிக்காது. பட் அந்த டைட்டில் பார்த்த உடனே சரி எனக்கு வாசிக்கணும்னு தோணுச்சு, வாங்கினேன். பட் when I started reading the novel I really got into it and எனக்கு வந்து அதுக்கு அதை வைக்கிறதுக்கே மனசு இல்லை. It is really a novel worth reading. So please read it.